பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான பெண்ணாளுமை பகுதியூடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம். ஆளுமை நிறைந்த பல பெண்மணிகளினை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கும் ஒரு நிகழ்ச்சியாக இந்த பகுதியானது அமைந்துள்ளது. அதாவது எங்களுடைய பெண்கள் எவ்வாறு தங்களுடைய துறை சார்ந்து விளங்குகின்றார்கள், எவ்வாறு இந்த சாதனைகளை அவர்கள் படைக்கின்றார்கள் என்பது பற்றிய அவர்களுடைய நேர்காணலாகவே முற்றிலும் இந்த பகுதியானது அமைந்திருக்கின்றது. இன்றைக்கும் ஒரு சில பெண்கள் ஏதாவது ஒரு துறையில் வளர வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில தயக்கங்களை கொண்டிருப்பார்கள். இப்படியான பெண்களுக்கு இவர்களுடைய நேர்காணலானது ஒரு பக்கபலமாக அமையும் என்ற நம்பிக்கையில் உங்களுக்காக பெண் ஆளுமை பகுதி அடுத்து. நேர்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கங்கள். மற்றொரு பாரதி நிகழ்ச்சியில் பெண் ஆளுமை பகுதியூடாக உங்கள் அனைவரையும் இன்றைய காலை பொழுதில் சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய வாரம் கொஞ்சம் புதிதாக எங்களுடைய பாரதி பெண் ஆளுமை நிகழ்ச்சி கடந்து செல்ல காத்து கொண்டிருக்கிறது. என்ன புதிது அப்படின்னு சொல்லி கட்டாயம் எங்களுடைய நேயர் சொந்தங்கள் நீங்கள் யோசிப்பது எனக்கு சரியாக விளங்குகிறது. குறிப்பா நாங்கள் புதிய ஆண்டுக்குள்ளே காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம் என்பது எல்லோருக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயம். இது கிறிஸ்தவர்களுக்கான பண்டிகை மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இது ஒரு புத்தாண்டாக காணப்படுகிறது. இந்த புத்தாண்டு முதலாவது பாரதியாக எங்களுடைய நிகழ்ச்சி இன்றைய நாளில் கடந்து செல்ல காத்து கொண்டிருக்கிறது. முதலில் எங்களுடைய அன்பான நேயர் சொந்தங்களுக்கு டான் குடும்பம் சார்பாக சந்தோஷமான புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளிலும் பாரதி நிகழ்ச்சியில் பெண் ஆளுமை பகுதியில் சந்தோஷமாக நாங்கள் இணைந்து கொள்ள போறோம். என்னோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க இன்றைய நாளிலும் எங்களுடைய கலையகத்திற்கு வருகை தந்திருக்கிறார் சுஜிதா ரவிலிங்கன். முத்துத்தம்பி மகா வித்தியாலயம் திருநெல்வேலியில் ஒரு சமய கிறிஸ்தவ ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார் 24 வருடமாக. இவர்தான் இன்றைய நாளில் எங்களோடு பாரதி நிகழ்ச்சியில் பெண் ஆளுமை பகுதியூடாக இணைந்து கொள்ள காத்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் அவரை இப்போது நாங்கள் நிகழ்ச்சி வாயிலாக இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் மிஸ். வணக்கம். வணக்கம். இன்றைய நாளிலும் பாரதி நிகழ்ச்சியோடாக உங்களை சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் உங்களுக்கு சந்தோஷமான புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டு தின சரி, அந்த வகையில உங்களிடத்தில் எப்பவுமே நாங்கள் உங்களை பற்றிய அறிமுகம் எல்லாரையும் பற்றியும் கூற முடியும். ஆனா நாங்களே எங்களுடைய அறிமுகத்தை கூறுகின்ற வேளையில் நம்முடைய நேயர் சொந்தங்களுக்கு மிக புரிந்த ஒரு விடயமாக இருக்கு. எனவே நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை சொல்லுங்க. நான் மிஸ்ஸஸ் சுஜிதா ரவிலிங்கன். முத்துத்தம்பி மகா வித்தியாலயத்தில் ஒரு ஆசிரியராக, நான் கிறிஸ்துவ பாட ஆசிரியராக பணியாற்றுகிறேன். கடந்த 8 வருடங்களாக என்னுடைய சேவையின் காலங்கள் 24 வருடங்களை பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய இருப்பிடம் நான் சுண்டுக்குழியில் வசிக்கின்றேன். எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறார். என்னுடைய கணவர் ஒரு கண் பரிசோதகராக இருக்கின்றார். தொடர்ந்தும் நான் என்னுடைய ஆசிரிய பணியிலே மிக சந்தோஷமாக நான் அந்த பணியில் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். சரி, மிக அருமையாக உங்களுடைய அறிமுகம் விளங்கக்கூடியதாக இருந்தது. பல மாணவர்கள் கூட இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். எங்களா அங்கேயோ பார்த்த முகமா இருக்கிறது, என்னடா இது எங்களுடைய ஆசிரியரா அப்படின்னு சொல்லி யோசிக்க கூடும். சரி, அந்த வகையில் உங்களிடத்தில் நாங்கள் முதலாவதாக கேட்க போகின்ற விடயம், இந்த புத்தாண்டு உங்களுக்கு எவ்வாறானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறீங்க? இந்த புத்தாண்டு நாட்களிலே, இந்த காலத்திலே விசேஷமாக நான் சொல்ல இருக்கிற காரியம், முதலாவதாக என்னுடைய டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, இந்த ஆண்டு பல எதிர்பார்ப்புகளுடன் பலருடைய உள்ளங்களில் பல எண்ணங்களோடு அது உதிர்த்திருக்கலாம். ஆனாலும் கடந்த வருடங்களை திரும்பி பார்க்கிற பொழுது அநேகர் பல பயங்கரமான சவால்கள் நிறைந்த பாதைகளுக்கூடாக நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். அப்படியான பாதைகளிலே உங்களுடைய இயக்கங்கள் என்ன, அலசல்கள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் என்று பலவற்றை நீங்கள் கடந்து வந்திருந்தாலும் இந்த வருடம் எப்படி ஆகுமோ என்ற ஒரு அங்கலாய்ப்பு உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் எனக்கும் உங்களுக்கும் ஒரு உண்மை தெரிய வேண்டும், இந்த வருடத்தை நானும் நீங்களும் சுகமாய் தேடி கடந்து வரவில்லை. இறைவன் ஒருவராலே மாத்திரமே இந்த புதிய ஆண்டை நானும் நீங்களும் பார்க்கின்ற ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அந்த வகையிலே நான் உங்களிடத்தில் இந்த புத்தாண்டிலே கூறுகின்ற ஒரு நல்ல செய்தி, இறை நம்பிக்கை மட்டுமே இந்த புத்தாண்டில், இந்த சவால்கள் நிறைந்த உலகத்தில் நாம் காலடி பதித்து நிறைவான ஒரு வாழ்வை வளமாக்கி கொள்ள அது உதவும் என்பது.
கட்டாயம். எப்போதுமே ஒவ்வொரு நிகழ்ச்சியில் நான் சொல்லுகின்றது ஒரே விடயம். குறிப்பா பல பேருக்கு ஒரு நல்ல விடயத்தை எவ்வாறு சொல்வது என்பது தெரியாது. சில பேருக்கு நல்ல விடயத்தை சொல்லும்போது அதை கிரகிக்கக்கூடிய தன்மை இருக்காது. சில பேருக்கு நல்ல விடயத்தையே சொல்வதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த வகையில் இந்த புத்தாண்டு நன்னாளில், இந்த புத்தாண்டில் நீங்கள் பொதுவாக அனைத்து மக்களுக்கும் சொல்ல விரும்புகிற விடயம் என்ன? இந்த புத்தாண்டிலே இந்த நாளில் நான் உங்களுக்கு 3 விடயங்களை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவது நன்றி உள்ளவர்களாய் இருங்கள். 2வது விடயமாக நல்ல எண்ணங்களை உடையவர்களாக இருங்கள். 3வது விடயமாக பகிர்தலின் வாழ்வை உங்களுக்கு ஆக்கிக் கொள்ளுங்கள். இந்த நன்றி உடையவர்களாக இருங்கள் என்று சொல்லுகிற பொழுது, எந்நன்றி கொன்றார்க்கு உய்வுண்டா உய்வில்லை, செய்நன்றி கொன்ற மகற்கு. திரு வள்ளுவர் பெருந்தகை மிக அழகாக சொல்லியிருக்கிறார். இந்த நன்றி உடையவர்களாய் நாம் இல்லாத விடத்து அது என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எதை செய்தாலும் அது பயனில்லை. ஏனென்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு நன்றி மறந்தவர்கள் அநேகரை நாங்கள் பார்க்கின்ற ஒரு உலகமாக இது இருக்கின்றது. எப்பொழுது நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருக்கின்றோமோ அப்பொழுது நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அர்த்தம் உள்ளதாய், வளம் உள்ளதாய், அது நல்ல உறவு பாலம் நிறைந்ததாய் இருக்கும் என்பது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கின்றது. முதலாவது நாம் இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த ஆண்டின் புதிய ஆண்டை காணவும், நமக்கு ஒரு ஆண்டை கூட்டித்தரவும் இறைவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அதுபோல் கடந்த வருடங்களிலே நாம் தனித்து விடப்படுகின்ற நேரங்களில் கூட நமக்காக உதவி செய்தவர்கள் அநேகராயிருக்கலாம் பல்வேறு வழிகளில். அந்த நன்றியை நாம் மறவாதவர்களாயிருப்போம். பெற்றோர் பிள்ளைகளின் நன்றிகளை மறவாதிருக்க வேண்டும். பிள்ளைகள் பெற்றோருடைய நன்றிகளை மறவாதிருக்க வேண்டும். ஆசிரியர் மாணவர்களுக்கிடையே அந்த உதவிகள், அவர்கள் செய்த கடமைகளை மறவாதிருக்க வேண்டும். அதே போல நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு உறவுகளும் தாங்கள் செய்த நன்றிகளை, தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்றிகளை மறவாதிருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது. 2வதாக நல்ல எண்ணங்கள் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். மிக முக்கியமானது ஒரு மனிதனுக்கு எண்ணம் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. இந்த எண்ணங்கள் வார்த்தையாகின்ற பொழுது அவை வலிமை அடைகின்றது. அந்த வார்த்தைகள் வலிமை அடைகின்ற பொழுது அது பழக்க வழக்கமாகின்றது. அந்த பழக்க வழக்கங்கள் வலிமை அடைகிற பொழுது வாழ்வை வளமாக்குகிறதாக இருக்கிறது. இதற்கு நான் ஒரு சிறிய கதையை நான் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு முதியவர் 3 பேக்ஸை தூக்கி கொண்டு வந்தாராம். அந்த 3 பேக்ல ஒன்றுல வெள்ளி நாணயங்களும், இன்னொன்றுல பொன் நாணயங்களும், இன்னொன்றில் வைர நாணயங்களும் இருந்தது. அதை தூக்கி கொண்டு வருகிற பொழுது அவரால் முடியாதிருந்தது, சுமை. அதனால் இளைஞனை சந்தித்து அவர் கேட்டாராம், இந்த ஒரு பேக்கை உன்னால தூக்கி கொண்டு வர முடியுமா? அவ்வாறு நீ தூக்கி சென்றால் 3 தங்க நாணயங்களை உனக்கு நான் பரிசாக தருவேன் என்று சொல்லி, அந்த இளைஞன் அதை தூக்கி செல்வதற்கு அங்கே அவன் அனுமதித்து கொண்டு அதை தூக்கி சென்று கொள்ளுகிறான். அப்பாறு செல்லுகிற பொழுது அந்த முதியவர் சொன்னார், இந்த பேக்குகள் எல்லாம் மிக கவனமாக நீ தூக்கி செல்ல வேண்டும். இதில் இருக்கிறது ஒன்றை எதையும் நீ எடுத்துக்கூடக்கூடாது என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டு அவன் பின்பதாகவே அவனோடு கூட அவர் பயணித்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த முன்னே சென்ற வாலிபன் யோசித்தானாம், இந்த முதியவர் என்னை கள்வனாக நினைக்கின்றாரோ என்னவோ என்று யோசித்து கொண்டு, நான் அப்படிப்பட்டவன் இல்லையே, என்னுடைய எண்ணங்களில் அப்படியான எண்ணம் கிடையாது என்று சொல்லி அவன் அந்த ஒரு பேக்கை கடந்து சென்று தூக்கி கொண்டு சென்றானாம். இவ்வாறு தூக்கி செல்லுகிற பொழுது ஒரு நதி வருகிறது. நதி வருகிற பொழுது முதியவரிடத்தில் 2 பேக்கும், இளைஞரிடத்தில் 1 பேக். அந்த முதியவரால் 2 பேக்கையும் அந்த தூக்கி கொண்டு நதியில் கடந்து செல்ல முடியாது. ஆகவே அந்த முதியவர் இளைஞவரிடம் திரும்பவுமாக கேட்டார், இதில் ஒன்றை நீ எனக்காக உதவி செய்ய முடியுமான்னு. அவர் அந்த இன்னொரு 2வது பேக்கை அவரிடத்தில் கொடுக்கிற பொழுது அந்த இளைஞரிடம் சொன்னாராம், இதுக்குள்ளே அங்கே தங்க நாணயங்கள் இருக்கிறது, இதில் 3 நாணயங்களை உனக்கு இன்னும் மேலதிகமாக தருவேன், ஆனால் இதை மிக பத்திரப்படுத்தி நீ கொண்டு வர வேண்டுமன், நான் நிச்சயமாக அதை செய்வேன் என்று சொல்லி அந்த இளைஞன் அதை தூக்கி சென்றானாம். இவ்வாறு இருவரும் கடந்து செல்கிற பொழுது ஒரு உயர்ந்த மலையை அவர்கள் அடைகிறார்கள். அந்த மலை சிகரத்தை அவர்கள் போய் சேர வேண்டும். அவ்வாறு போய் சேருவதற்கு அந்த முதியவரால் அந்த பேக்கை கொண்டு செல்ல முடியாதிருந்தது. ஆகவே அவர் சொன்னாராம், என்னுடைய வயதின் நிமித்தமாக, முதுமையின் நிமித்தமாக என்னால் இதை தூக்கி செல்ல முடியவில்லை, 3ஐ நீ தூக்கி செல்வாய், ஆனால் 10 பொன் நாணயங்களை நான் உனக்கு தருவேன் என்று சொன்னாராம். சொன்ன பொழுது அந்த
இளைஞன் அதை ஒப்புக்கொண்டு அந்த 3 பேக்குகளையும் கொண்டு சென்றானாம். அந்த மலை உச்சிக்கு கடந்து சென்றான் மிக வேகமாக. அவன் இளைஞன் ஆயிற்றே, அதனால் அவன் மிக வேகமாக கடந்து சென்று விட்டான். ஆனால் அவர் முதியவராய் இருந்தபடியினால் தள்ளாடுகின்ற வயதிலும் அந்த சிகரத்தை ஏறிச் செல்வதற்கு மிகவும் நேரமாயிற்று. தாமதமாகவே அவர் கடந்து சென்றார். அவர் தாமதமாக கடந்து செல்லுகின்ற பொழுது அந்த மலை உச்சியில் சென்ற அந்த இளைஞன் சிந்தித்தானாம், இந்த வயதான நேரத்திலே இவருக்கு இவ்வளவு சொத்துக்கள் எதற்காக? இதை நான் எடுத்துக்கொண்டு செல்லலாமே என்று சொல்லி ஒரு கணம் அவனுடைய எண்ணத்தில் இந்த சிந்தனை தோன்றியது. அவ்வாறு தோன்றினாலும் அவன் முடிவெடுத்தான், நான் அப்படிப்பட்டவன் அல்ல, என்னுடைய எண்ணம் எப்பொழுதும் நேர்மையானதாக இருக்க வேண்டும், என்னுடைய எண்ணத்தில் எப்பொழுதும் உண்மை இருக்க வேண்டும், என்னுடைய செயற்பாடு நலமானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் தன்னுடைய அந்த பிழையான அந்த எண்ணத்தை விட்டு அந்த 3 பேக்குகளுடனும் அந்த பெரியவருக்காக காத்திருந்தான். வந்த உடனே அந்த பெரியவர் அந்த பொட்டலங்களை திறந்து பார்ப்போம், எல்லாரும் சரியா இருக்கின்றதா என்று கூறி அதை திறந்த பொழுது அதுக்குள்ளே ஒரு சீட் ஒன்று இருந்தது. அதில் எழுதப்பட்டிருந்தது, நான் தான் இந்நாட்டின் அரசர் என்றும் என்னுடைய அடுத்த வாரிசுக்கான தேடலை நான் தொடர்ந்திருக்கின்றேன், இதை நீங்கள் கொண்டு சென்றிருந்தால் இதனுடைய இந்த பாக்கியத்தை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்று அதில் எழுதப்பட்டுள்ளதாம். உண்மையாகவே அதை அவர் கொண்டு சென்றிருந்தால் ஒருவேளை அந்த இளைஞன் அந்த அடுத்த வாரிசான இளவரசராக அந்த பாக்கியத்தை அவர் இழந்திருப்பார். ஆகவே இங்கே நான் உங்களுக்கு கூற முனைவது, அந்த இளைஞனுடைய எண்ணங்களில் அங்கே தூய்மை இருந்தது, அந்த இளைஞனுடைய எண்ணங்களில் அங்கே நல்ல செயற்பாட்டை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது, அந்த இளைஞனுடைய எண்ணங்களில் பிறருடையவற்றை சுரண்டி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவரிடத்தில் இருக்கவில்லை. ஆகவே நல்ல எண்ணம் அவனுக்கு உயர்வை கொண்டு வந்தது. 3வது காரியமாக பகிர்வை குறித்து நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். விண்ணகத்திலிருந்து மண்ணகம் வந்த இயேசு பிரான் விண்ணகம் என்ற ஸ்தானத்தை விட்டு மண்ணகத்துக்கு நமக்காக வந்துதித்தார் என்றால் அது அவருடைய ஒரு பகிர்தலாய் இருக்கிறது. இந்த இயேசு பிரான் தெய்வ சன்னிதானத்திலிருந்து தெய்வமாக இருந்து மானிடனாக மனித வர்க்கத்தினுடைய பாவத்தை மீட்பதற்காக மானிடனாக அவதரித்தார் என்றால் அந்த தெய்வ சன்னிதானத்தை விட்டு அங்கே மனிதனானார். அதுவும் ஒரு அவருடைய பகிர்வாகவே இருக்கிறது. இந்த பகிர்தல் என்ற இந்த கருத்து கூடாக நான் உங்களுக்கு கொண்டு வருகிற புத்தாண்டு செய்தி என்னவென்றால், எங்களிடத்தில் இருக்கின்றதை பிறரிடத்தில் பகிர்ந்து கொடுப்போம். அது உணவாக இருக்கட்டும், உடையாக இருக்கட்டும், உறையுள்ளாக இருக்கட்டும், உணர்வுகளாக இருக்கட்டும், வேதனையோடு இருக்கிறவர்களுக்கு ஆறுதல் உணர்வாக பகிர்வுகளை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். வார்த்தைகள் நல்ல ஒரு ஆறுதலின் பகிர்வாக இருக்கட்டும். ஆகவே இந்த புத்தாண்டு நாளிலே இந்த 3 காரியங்கள் உங்கள் மனதிலே நினைத்துக் கொள்ளுங்கள். நன்றி உள்ளவர்களாயிருங்கள், நல்ல எண்ணமுடையவர்களாயிருங்கள், பகிர்தலின் வாழ்வை கொண்டு உள்ளவர்களாக இருங்கள். கட்டாயம் மிக அழகாக ஒரு கதையின் மூலம் ஒரு நல்ல விடயத்தை நீங்க எடுத்து சொல்லியிருந்தீங்க. எப்பவுமே எல்லாரும் சொல்றதை தாண்டி நான் அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு விடயம், நீங்கள் அந்த எண்ணங்கள் சரியானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னீங்க. அதுதான் எல்லாரும் தொட்ட உடனே இப்போது சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. எங்களுடைய எண்ணங்கள் எவ்வாறாக இருக்கிறதோ அதை பொறுத்து தான் எங்களுடைய வாழ்க்கை நிர்ணயிக்கப்படுகிறது என்று சொல்லி மிக அழகாக, எனக்கு அந்த கதையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது மிக இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. உங்கள் மூலம் எடுத்துக்கொண்டிருந்த இந்த கதையை நானும் பல பேருக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுகிறேன். நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்ற வேளையில் கட்டாயம் நான் இந்த கதையை பகிர ரெடியா இருக்கிறேன். சரி, அடுத்த விஷயம், நீங்கள் ஒரு ஆசிரியர் தொழில் என்பது ஒரு தெய்வீகமானது என்று சொல்லலாம். அந்த வகையில ஒரு தெய்வீகமான ஒரு தொழிலை நாங்கள் எவ்வாறு அதை கொண்டு செல்கின்றோம் என்பது பெரிய ஒரு விடயம். ஏனென்று சொன்னால் எத்தனையோ மாணவர்களை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றோம், எத்தனையோ மாணவர்களை நாங்கள் ஒவ்வொரு விடயத்தின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில இந்த கற்பித்தலுடைய மகத்துவம் எவ்வாறானதாக இருக்கிறது, அது மாத்திரமில்லாமல் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமாக இருக்கக்கூடிய அணுகுமுறைகள் எவ்வாறாக இருக்கின்றது? ஆசிரியர் தொழில் என்பது ஒரு மகத்தான ஒரு தொழில் என்று தான் சொல்ல வேண்டும். அர்ப்பணிப்புடனும் பொறுப்புணர்வுடனும் செயற்படுகின்ற ஒரு உன்னதமான ஒரு தொழில் ஆசிரியர் தொழில். அறிவீனத்தை நீக்கி தனி மனிதர்களை அறிவாளிகளாக மாற்றுகின்ற ஒரு இயங்கு செயற்பாடுதான் இந்த ஆசிரியத்துவம், கற்பித்தல் செயற்பாடு என்று நாம் கூறலாம். மனித முன்னேற்றத்துக்கும் மனித சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கும் இது ஒரு ஊன்றுகோலாக இந்த கற்பித்தல் செயற்பாடு இருக்கின்றது என்பது மிகையாகாது. மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள். மாதா பிதா குரு என்பதை போல அம்மா அப்பா குரு என்ற இடத்தில் இன்றைக்கு
ஆசிரியர்களை வைத்து பார்க்கின்ற ஒரு நிலை இந்த கற்பித்தல்ல காணப்படுகின்றது. ஆசிரியர்கள் குருவுக்குரிய இடத்திலே அவர்கள் வைக்கப்படுகின்றார்கள். இந்த கற்பித்தல் என்பது அனைவரும் போற்றத்தக்க மேன்மையான ஒரு உன்னதமான தொழிலாக இருக்கிறது. மகாத்மா காந்தி ஒரு முறை கூறுகிறார், எல்லோரும் செய்கிற தொழில் அவர்களுடைய அறிவுக்கும் தகுதிக்குமாக வழங்கப்படுகிறது. ஆனால் ஆசிரியத்துவம் என்பது அங்கே இறைவனால் அருளப்பட்ட ஒரு கொடை என்று. பாருங்கள், எவ்வளவு அழகான ஒரு கொடையாக, ஒரு ஈவாக இருக்கிறது. இறைவன் இந்த ஆசிரியர் தொழிலை இறைவன் தான் எங்களுக்கு முன்குறித்திருக்கிறார். இந்த புத்தாண்டிலே நான் ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் சொல்லுகிற விடயம் என்னவென்றால், எல்லோரை போலவும் இந்த ஆசிரியர் தொழில் உங்களுக்கு கிடைக்கவில்லை. இறைவன் முன்குறித்து உங்களுக்கு அருளி இருக்கின்ற ஒரு கொடையாகும். ஆகவே இந்த ஆசிரியர் தொழில் உன்னதமான தூய்மையான ஒரு தொழிலாக நாம் கருதி நிச்சயமாக அந்த பணியை நாம் மேற்கொள்ள வேண்டும், மேற்கொண்டு கொண்டு இருக்கின்றோம் என்று நான் நம்புகிறேன். அந்த வகையிலே நான் உயிருடன் இருப்பதற்கு என் தகப்பனுக்கு நன்றி சொல்ல வேண்டும், நான் சிறந்தவனாக விளங்குவதற்கு என் ஆசானுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி மகா அலெக்சாண்டர் கூறுவதை நாங்கள் பார்க்கிறோம். அவர் அவ்வாறு பறைசாற்றுகிறார் என்றால், ஒரு சிறந்தவனாக சமூகத்துக்கு விளங்குவதற்கு காரணம் தன்னுடைய ஆசிரியர் என்பதை அவர் கூற முனைகிறார். இதில் ஆசிரியத்துவம் எவ்வளவு மேன்மையானது என்பது எங்களுக்கு துல்லியமாக அங்கே தெளிவாகின்றது. பெற்றோர்கள் பிள்ளைகளை உலகுக்கு அங்கே அனுப்புகிறார்கள், உலகுக்கு தருகிறார்கள் என்று கூறலாம். ஆனால் ஆசிரியர்கள் இந்த உலகத்தையே பிள்ளைகளுக்கு காண்பிக்கிறார்கள். எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு தொழிலை இந்த ஆசிரியர்கள் செய்து வருகிறார்கள். அந்த வகையிலே இந்த ஆசிரியத்துவத்தை நாம் பார்க்கிற பொழுது, ஆரம்ப காலகட்டத்திலே குருகுல கல்வி முறைகள் இருந்தது. அந்த குருகுல கல்வியிலே வில் வித்தைகளை, ஒழுக்க கல்விகளை அங்கே சிஷ்யன் குரு என்று சொல்லி அங்கே கற்கின்ற ஒரு உறவு முறை ஒன்று அங்கு காணப்பட்டது. அதன் அடிப்படையிலே அதன் பின்பதாக திண்ணை கல்வி முறைகள் காணப்பட்டது. பின்பு இன்றைக்கு பாடசாலை கல்வி முறைகள் காணப்படுகிறது. இந்த பாடசாலை கல்வி முறையிலே ஆசிரிய மாணவ உறவு முறைகள் இன்றைக்கும் அது கால் பதித்து காணப்படுகின்றது. ஆனாலும் சமகாலங்கள் அது சற்று வேறுபட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆயினும் இந்த ஆசிரியத்துவம் என்பது ஒரு மேன்மையானது, சிறந்தது, அர்ப்பணிப்புடன் அங்கே செயற்படக்கூடிய ஒரு சிறந்த தொழிலாகும். அந்த வகையிலே இந்த காலங்களிலே நீங்கள் சொன்னதை போல ஆசிரிய மாணவர்களுடைய உறவு முறைகளை பற்றி நாங்கள் சொல்ல போனால், ஆசிரிய மாணவ உறவு முறைகள் முன்பு போல அல்லாமல் சற்று அது ஒரு இடைவெளி ஒன்று இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதற்காக நாங்கள் ஒரு பக்கத்தில் நாங்கள் பிள்ளைகளை சொல்லிவிட முடியாது, இது ஆசிரியர்களுடைய பிள்ளைதான், இல்லை இது மாணவர்களுடைய பிள்ளைதான் என்று நாம் சொல்லிவிட முடியாது. இந்த உறவு விரிசல்களுக்கும் இந்த உறவினுடைய ஒரு இடைவெளிகளுக்கும் காரணம் இன்றைய காலகட்டங்களில் ஆசிரியர்களுடைய மனப்பாங்காய் இருக்கலாம், மாணவர்களுடைய மனப்பாங்காய் இருக்கும். இந்த இரண்டும் சேர்ந்துதான் இந்த உறவு விரிசல்களுக்கு காரணமாக இருக்கின்றது. இன்றைக்கு ஆசிரியர்களுடைய உறவு விரிசல்கள் என்று சொல்லுகிற பொழுது, எந்த ஒரு ஆசிரியரும் தன்னிடத்தில் வருகின்ற பிள்ளையை தன் பிள்ளையை போல பார்க்க தவறுகின்ற பட்சத்தில் அங்கே கற்பித்தல் நிறுத்தப்படுகிறது என்பது என்னுடைய கொள்கையாக இருக்கிறது. எப்பொழுது நான் என்னிடத்தில் வருகின்ற பிள்ளையை என் பிள்ளையை போல் பார்த்து அந்த பிள்ளைக்கு நான் என்னுடைய கற்பித்தல் செயற்பாட்டை செய்கிறேனோ, அன்றைக்கு அந்த கற்பித்தல் முழுமை பெறும் என்பது என்னுடைய முழுமையான என்னுடைய அனுபவத்தினுடைய பாதையில் நான் பெற்றுக்கொண்ட ஒரு கருத்தாகும் என்பதை இந்த இடத்திலே நான் முன்வைக்க விரும்புகின்றேன். இங்கு அதிகரித்து வருகின்ற இந்த தொழிற்கல்வியிலே இன்றைக்கு போட்டி போடுகிறவர்கள் மத்தியிலே இன்றைக்கு இந்த ஆசிரியத்துவம் பணத்துக்கு விற்கப்படுகிறது என்று சொல்லி அநேகர் சொல்லுவார்கள். அநேக கருத்துக்களும் இருக்கலாம். ஆனாலும் இந்த இடத்திலே இந்த ஆசிரியர் கல்வி முறைமையிலே உண்மையாகவே நாங்கள் அர்ப்பணிப்பை மறந்து விடுவோமா இருந்தால், எங்களுடைய பொறுப்புணர்வை நாங்கள் மறந்து விடுவோமாக இருந்தால், பிள்ளைகளை பிள்ளைகளாக நேசிக்க நாங்கள் தவறி விடுவோமா இருந்தால் அதனை நாங்கள் வெற்றி காண முடியாது. ஒரு சிறு பிள்ளை ஆரம்ப கல்வி மாணவர்களுக்கு கற்பிக்கின்ற ஆசிரியர்
சிறு பிள்ளைகளைப் போல மாறியே ஆக வேண்டும். அங்கே இளைஞர்கள் டீனேஜ்ல உள்ள பிள்ளைகள் மத்தியிலே அங்கே கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் அந்த பிள்ளைகளுடைய பெற்றோரைப் போல ஒரு அரவணைப்பு உடையவர்களாக, அன்புறவு உடையவர்களாக, தங்களையே அர்ப்பணிக்கின்றவர்களாக மாறுகிற பொழுது நிச்சயமாக அந்த கற்றல் கற்பித்தலே 100 வீதத்தை கண்டுகொள்ள முடியும். இன்னைக்கு அப்படியான விடயங்களிலே அங்கே ஒரு இடைவெளி வருகிறது என்று சொல்லி சொன்னால், அங்கே சுயநலம் வருகிற பொழுது, அங்கே ஒரு ஆணவமாக எப்பொழுதுமே நாங்கள் மற்றவர்களை அடக்குகின்ற ஒரு அணுகுமுறையிலே நாங்கள் கற்பிக்க தொடங்குவோமாக இருந்தால் நிச்சயமாக அந்த கற்பித்தலிலே வெற்றி காண முடியாது. என்னுடைய கற்பித்தல சுயநலம் இருக்குமாயிருந்தால் நிச்சயமாக வெற்றி காண முடியாது. என்னுடைய கற்பித்தல ஒரு அரவணைப்பு இல்லாது இருக்குமாயிருந்தால் நிச்சயமாக அந்த கற்பித்தல் அணுகுமுறைகள்ல நிச்சயமாக வெற்றி காண முடியாது. எங்களுடைய கற்பித்தல் எப்பொழுதுமே அங்கே பிறரை சார்ந்ததாக, பிறருக்கு அது எந்த விதத்துல நன்மை பயக்கும் என்பதை நாம் கொடுப்பதற்கு நாங்கள் முன்வர வேண்டும். நிச்சயமாக ஆசிரியர்கள் தன் நேரத்தை ஒதுக்குவதற்கும் எப்பொழுதும் தன் பிள்ளைக்காக தன்னை தயார்படுத்துகின்ற ஒரு ஆசிரியராக இருக்கிற பொழுது இப்படியான பிரச்சனைகளை நாம் களைந்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் மாணவர்கள் என்று நாங்கள் பார்க்கிற பொழுது இன்றைக்கு மாணவர்களுடைய பியர்ஸ் குரூப், அவர்களுடைய தோழர்களோடு அவர்களுடைய அந்த செல்வாக்கு அதிகரிக்கிறபடினாலே தீய வழிகளில் கொண்டு செல்கின்ற மாணவர்களோடு அவர்களுடைய தோழமை அதிகரித்தால் அவர்களுடைய நல்ல மனப்பாங்கு அங்கே உடைந்து போகிறதை நாங்கள் பார்க்கலாம். அதே போல அதிகரித்து வருகின்ற தொழில்நுட்ப பாவனைகளுடைய செயற்பாடுகள், பாவனைகள் யாவுமே மாணவர்களுடைய கல்வி செயற்பாடுல ஒரு பின்தங்கிய நிலையை அது கொண்டு வருகிறது என்று சொல்லலாம். இதே நேரத்துல பிள்ளைகளுடைய வீட்டு சூழமைவு, பெற்றோருடைய அணுகுமுறைகள், பெற்றோருடைய உறவு முறைகள், மற்றது வீட்டிலும் சரி, பாடசாலையிலும் சரி, திருச்சபைகளிலும் சரி, அவர்களுக்குரிய ஆன்மீக கல்வி முறைகள், இறை பயம், ஒழுக்க கல்வி, இவை எல்லாமே இந்த இடத்திலே செல்வாக்கு செலுத்துகின்றன. இவை எல்லாமே அங்கே விடுபடுகிற பொழுது நிறைவில்லாத தன்மையிலே அங்கு மாணவர் ஆசிரியர் உறவு முறைகளில் விரிசல்கள் ஏற்படுகின்றது. இவை சீர் செய்யப்படுகின்ற பொழுது அன்றைய நாட்களிலே இருந்த அந்த குருகுல கல்வி முறைகள், அந்த நெருங்கிய அந்த உறவு முறைகள், ஒரு புரிந்துணர்வு இங்கே இருக்கின்ற பொழுது நிச்சயமாக கற்றல் கற்பித்தல் ஒரு சிறந்த பெறுபவர்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நல்ல மாணவ சமுதாயத்தை உருவாக்க முடியும். கட்டாயம். நல்ல ஒரு விடயம். நீங்கள் அந்த கற்ற அந்த கல்வியை இடைவிடாமல் ஆசிரியராக பணியாற்றி அந்த கல்வியை பல்வேறுபட்ட மாணவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் எனக்கு ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தீர்கள், இந்த ஆசிரியர் பணி இப்ப வரைக்கும் நான் செய்து கொண்டிருக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு சலிப்பில்லாத ஒரு தொழிலாக இருக்கிறது. நீங்கள் சிறு வயதில் நினைத்த அதே துறையை நீங்கள் எடுத்தீர்கள், அதே துறையில் இன்று வரைக்கும் நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ஆசிரியர் துறை இன்னும் பல வருடங்களுக்கு கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுறேன். சரி, அடுத்து பார்க்க போனோம்னு சொன்னா 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல 24 வருடங்கள் ஆசிரியர் பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். சாதாரணமாக நீங்கள் ஒரு திருமணமான பெண், அது மாத்திரமில்லாமல் ஒரு குடும்பத்தை பார்க்க வேணும். பாடசாலைக்கு சென்றால் எல்லாருக்குமே தெரியும், அதிகாலையில் இருந்து சமைத்து மற்றவர்களுக்கு உணவெல்லாம் கொடுத்து அதற்கு பிற்பாடு பாடசாலைக்கு சென்று நீங்களே ஒரு 2 மணிக்கு பிறகுதான் உங்களுடைய மதிய சாப்பாடுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது. அவ்வாறு நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்கிறது ஒரு சரியான ஒரு துறையை நாங்கள் தேர்ந்தெடுக்கும் போது. இந்த 24 வருட ஆசிரியர் பணி உங்களுக்கு எவ்வாறு இருந்தது? இந்த பணிக்கு உங்களுக்கு அதிகமா சப்போர்ட் பண்றது யார்? என்னுடைய கணவர் தான் அதிகமாக எனக்கு சப்போர்ட் பண்ணி வருகிறார். என்னுடைய ஆசிரியர் தொழிலில் அந்த உயர்கல்வியை நான் கற்றுக்கொள்வதற்கு முழுவதுமாக என்னுடைய கணவர் தான் அதற்கு ஒரு ஊன்றுகோலாக இருந்திருக்கிறார் என்பதை நான் இந்த இடத்திலே சொல்ல விரும்புகின்றேன். எந்த ஒரு விடயமாக, எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருக்கட்டும், என்னுடைய கல்வியினுடைய முன்னேற்றத்துக்கு அவர் பக்கபலமாக நின்று உதவி செய்திருக்கின்றார். அது மிகையாகாது, அது உண்மையான ஒரு விடயமாகவே இருக்கின்றது. 24 வருடங்கள் என்னுடைய ஆசிரியர் பணியிலே நான் உண்மையாக சொல்ல போனால் நான் 1992 பேட்ச் A-level. நான் கன்னியர் மடத்தில் தான் என்னுடைய பாடசாலை, நான் கற்றுக்கொண்ட பாடசாலை. அந்த நேரம் அதிபராக இருந்த சகோதரி தியோஃபன். நாங்கள் பாடசாலை மாணவ தலைவர்களாக கூட இருந்திருக்கின்றோம். 92 எக்ஸாம், என்னுடைய A-level எக்ஸாம் ஆகஸ்ட் 30 முடிகிற பொழுது செப்டம்பர் 92 செப்டம்பர் 2 நான் மீண்டுமாக அந்த இடத்துல ஒரு ஆசிரியர்களுக்கு உதவியாக கற்பிக்குமாறு என்னுடைய அதிபரும் என்னுடைய வகுப்பாசிரியர் மிஸ்ஸஸ் தாமஸ்
அவர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க நாங்கள் எங்களுடைய மாணவ தலைவர்கள் நாங்கள் 4 பேர் அதில் சேர்த்து கொள்ளப்பட்டோம். இவ்விதமாக பயணித்த அந்த பயணமானது கிட்டத்தட்ட 93 என்று பாருங்களேன். இவ்வாறு பயணித்த அந்த பயணம் 2000 ஆண்டளவில் நான் என்னுடைய நிரந்தர நியமனத்தை பெற்றுக்கொண்டேன். ஆனால் நான் ஒரு உண்மை சொல்லுவேன், என்னன்னா என்னுடைய தாயார் என்னை நர்சரியில சேர்த்ததற்கு நான் இன்றைக்கும் வீட்டில் இருக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். இன்றும் பாடசாலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் மாணவர்களுடன். ஒரு உண்மை இருக்கிறது, எனக்கு சலிக்கவில்லை. தொடர்ந்து நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். கிட்டத்தட்ட 30 வருடங்கள், அது எல்லாவற்றையும் பார்த்தால் 30 வருடங்கள் கழிந்திருக்கும். ஆனால் 24 வருடங்கள் என்னுடைய நிரந்தர நியமனத்தின் பின்பதாக நான் இன்னும் தொடர்ந்து பயணித்துக் கொண்டே தான் இருக்கின்றேன். அந்த அளவுக்கு நான் விரும்பி செய்கின்ற ஆசிரியர் தொழிலாக இருக்கிறது. அதான் காந்தி சொன்னார், எல்லோருக்கும் அவர்களுடைய தகுதிக்கு கிடைத்தது, ஆனால் எங்களுக்கு கிடைத்தது இறைவன் கொடுத்த ஈவு. நிச்சயமாக இந்த தொழில் ஒரு மகத்துவமானது. ஏனென்று சொன்னால், பிளேட்டோ போன்ற ஒரு குருவானவர் இருந்தபடினால் தான் அரிஸ்டோட்டல் போன்ற பெரும் மகான்களை சந்திக்க முடிந்தது. நிச்சயமாக எங்களாலும் நல்ல மகான்களை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு நான் இன்றைக்கும் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் என்னுடைய ஆசிரியர் தொழிலிலே. கட்டாயம் இன்னும் பல வருடங்களுக்கு உங்களுடைய ஆசிரியர் பணி கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்றேன். இறுதியா உங்களிடத்தில் ஒரு கேள்வி, சாதிக்க துடிக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் சொல்லும் கருத்து என்ன? சாதிக்க குடிக்கின்ற மகளிர்களுக்காக நான் சொல்லுகின்ற கருத்து, உங்கள் அடையாளத்தை காண்பீங்கள். உங்கள் அடையாளம் அழகு அல்ல, உங்கள் அடையாளம் அறிவே. அந்த அறிவை நீங்கள் காண்பீங்கள். அங்கே முடுக்குடன் துணிந்து முன்னேறி செல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே இலக்கை நோக்கி பயணுங்கள். அதற்காக திட்டமிடுங்கள். உங்களை அடையாளப்படுத்துங்கள். அறிவுடையவர்களாய் திகழுங்கள். கட்டாயம் நல்ல ஒரு விடயம். எனவே எங்களுடைய மிஸ் கூறியது போல எங்களுடைய அழகை அறிவல்ல, எங்களுடைய திறமைதான் எப்போதுமே எங்களுக்கு பெரிய ஒரு முன்னுதாரணமாக அமையும். எனவே இந்த புதிய ஆண்டிலும் பல்வேறுபட்ட நல்ல கருத்துக்களோடு எங்களுடைய பாரதி நிகழ்ச்சி பெண் ஆளுமை பகுதி இவ்வளவு நேரமாக கடந்து சென்று கொண்டிருந்தது. அநேக மாணவர்கள் நல்ல விடயங்களை கற்றிருப்பீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு மீண்டும் மீண்டும் இந்த புதிய ஆண்டு எல்லோரும் நினைத்தது போல ஒரு சந்தோஷமான ஆண்டாக அமைய வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு எங்களோடு இணைந்து இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த மிஸ்ஸுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இதுபோல் இன்னொரு பாரதி நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா. நன்றி, வணக்கம்.